NSA Armies இன்னைக்கு நம்ம OT7FF ஒன் நைட் ஸ்டாண்ட் ஷீ ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வித் 7 சன்ஸ். அதோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ஜுன் அடுத்த வாரம் மூனோட பர்த்டே, அதை நம்ம செம்மையாக கொண்டாடணும். இதுவரையும் நம்ம அவள் பர்த்டே கொண்டாடின வர இந்த வாட்டி பிரமாதமாக இருக்கணும். அவளே அசந்து போயிடணும், மூன் ஹாப்பி ஆகிடணும் அப்படின்ட்டு எக்ஸைட்டடாக ஜின் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாம், கரெக்டு தான். நாம் இந்த வாட்டி செம்மையாக கொண்டாடணும். மூன் அப்படியே அசந்து போய் தான் நம்மளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பிளான் போட்டுட்ருக்காங்க. அங்கே தான் நம்ஜுன், ஜின், ஜே ஹோப், டே அப்படின்ற மாதிரி எல்லோரும் உட்காந்துட்ருக்க. ஜேகேவும் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. எல்லோரும் மூனோட பர்த்டே அடுத்த வாரம் வருது, அதில் பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க. ஆனால் ஜேகே வேறு ஏதோ வேர்ல்டில் ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படி என்ன பண்ணலாம்? அதான் ஜே ஹோப் தெரில, யோசிச்சுட்ருக்கேன். உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கலந்து எல்லாம் ஐடியா போட்டுட்ருக்காங்க. பிரமாதட்டையும் இப்படியே பண்ணலாம். சரி, இந்த மாதிரி பண்ணால் கன்ஃபார்ம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டு தான். ஆமாம், இதில் நம்ம வயனையும் சேர்த்துக்கலாம். வயனும் இந்த பிளானில் இன்க்ளூட் ஆனா கன்ஃபார்ம் மூணு செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகிடுவா. அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி உங்களையும் இந்த பிளானுக்குள்ளே சேர்த்துக்கலான்ற மாதிரி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே என்னடா ஆச்சு, இப்படி உக்காந்துட்ருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் அவர் வாசலையே பார்த்துட்ருக்காரு. அவர் யோசிச்சுட்டு இருக்கிறது வேறு எதுவும் கிடையாது, உங்களை பற்றி தான். ஏன்னா நீங்கள் சுக கூட போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் நீங்கள் வந்தபடியே இல்லையா? சொன்னால்தான் என்ன ஆச்சு, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி காத்துட்டே அப்படியே மெயின் டோரையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வருவீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் ரூமில் தான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து உட்காடுறீங்க. அப்போ தான் எல்லோரும் தூங்கிட்டாங்களா, பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கறதுக்காண்டி நீங்கள் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு உங்கள் பசங்களோட ரூமுக்கு போகிறீங்க. அவங்க எல்லோரும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் நல்லா போற்றி விட்டு நீங்கள் அடுத்தபடியாக மூணை தான் பார்க்க போகிறீங்க. மூணு நல்லா இருக்காளா, தூங்கிட்டுருக்காளா அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு. சரின்ட்டு நீங்கள் 3 ரூமுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணால் ஃபுல்லி இருட்டாக இருக்குது. ஸோ தூங்கிட்டு தான் இருக்கா போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பெட்டுக்கிட்ட போகிறீங்க. அங்கே மூன் அதுக்கப்புறம் ஜேகே 2 பேருமே தூங்கிட்டுருக்காங்க. ஜேகேவோட கையில் தான் மூன் அசந்து தூங்கிட்டுருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க 2 பேரும் நல்லா டீப்பாக தூங்கிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க 2 பேரும் தூங்குறத பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே சிரிச்சுட்டே அப்படியே கிட்ட வரீங்க. வந்துட்டு பெட்ஷீட்டை எடுத்து நல்லா அவங்க 2 பேர் மேலே போற்றி விட்றீங்க. அதுக்கப்புறம் மூனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவளை பார்த்து சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி ஜேகேயை தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு நல்லா சிரிக்கிறீங்க. ஏன்னா அவர் அப்படியே குழந்தமாக தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அதை பார்த்து தான் சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா எப்போவுமே அவர் ஒரு மாதிரி தான் சுற்றிட்டுருப்பார், ஒரு மாதிரி ரஃப்பாக அந்த மாதிரி. ஆனால் இப்போது ஒரு மாதிரி ரொம்ப இன்னோசென்ட்டாக ஒரு மாதிரி பேபி மாதிரி தூங்கிட்டுருக்காரா. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் அவரே தான் பார்த்துட்டு அவருக்கும் நல்லா பெட்ஷீட்டெல்லாம் போற்றி விட்டு சரின்ட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. நீங்கள் போன பிறகு தான் ஜேகே லைட்டாக கண்ணை திறந்து நீங்கள் போகிறதையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த ரூமை விட்டே போயிட்டீங்க. ஆனால் ஜேகே எந்த ரியாக்ஷனுமே காமிக்காமல் அப்படியே அந்த டோரை தான், அதுவும் நீங்கள் போன அந்த டோரை தான் பார்த்துட்டே இருக்காரு. அவர் மனசில் என்ன நினைக்கிறான்னு சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல. அப்போனா நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு மூணுக்கு பெட்ஷீட் போற்றி விட்டது, அவளுக்கு கிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ஜேகே பார்த்துட்டே இருந்தது, அதெல்லாம் அவருக்கு தெரியும் தான் போல். ஏன்னா அவர் தூங்காமல் ஒரு மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்தார் நீங்கள் போகிற வரையுமே. ஸோ அதனால தான் நீங்கள் போன பிறகு அவர் கண்முழிச்சு நீங்கள் போகிறதையே பார்த்தாரு. ஸோ அப்படியே இந்த சைட் ஜிமினை பார்த்தா அவரோட ரூமில் தான் ஃபுல்லு ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் டேபிள் மேலே இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிட்ருக்காரு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக குடிச்சிட்டு என்னடா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. இந்த வயனை தான் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. அவள் எந்த மாதிரி கேரக்டர்னே புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவன் நல்லவ தான், அது தெரியுது. ஆனால் அவள் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னா இதுவுமே புரியலையே அப்படின்ட்டு புலம்பிக்கிட்ட தான் செம்மையாக குடிச்சிட்ருக்காரு. ஏன்னா நேற்று வரையும் நீங்கள் அவரை பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி திட்டினீங்க, அதனால உங்களுக்கு அவர் சுத்தமாக பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி அவர் அமைதியாகவே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி மார்னிங் நீங்கள் தடுமாறி விழுக போகுது ஜிமின் தானே உங்களை பிடிச்சிருப்பாரு. அப்போ கூட நீங்கள் கோவப்பட்டிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் கோவப்படாமல் அப்படியே ஒரு மாதிரி சிரித்த மாதிரியே அங்கேருந்து போனீங்க. அது ஜிமினுக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. அவர் பின்னாடிலேருந்து பார்த்தாரு தானே, இல்லைனா நீங்கள் அப்படியே அவர் மேலே
கோவப்பட்டு திட்டி தள்ளியிருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே போய் டைனிங் டேபிள் உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமினுக்கு வேறு வழி இல்லாமல் உங்கள் பக்கத்துலேயே தான் உட்கார மாதிரி இருந்திருக்கும். அப்போ கூட நீங்கள் எதுவுமே சொல்லலை, அமைதியாக தான் உட்காந்துட்டு உங்களோட சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். இது நிஜமாவே வயந்தானா அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு திணறும் போது கூட நீங்கள் தானே வந்துட்டு அவருக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவர் தலையெல்லாம் தட்டி கொடுத்துருப்பீங்க அவ்வளோ அக்கறையா. ஸோ அப்போல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த நிமிஷம் எதுவுமே அவருக்கு உங்ககிட்ட பேச தோணியிருக்காது, எதுவுமே ரியாக்டிவ் பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் இவ்வளோ நேரமாக அவர் புலம்பிட்டு இருந்திருப்பார். இப்படியே புலம்பிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்திருப்பாரு. என்னதான் இந்த வயன் நினைக்கிறான்னு சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல. என்னதான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவரே ஒரு மாதிரி ரொம்பவே குழம்பி போய் குடிச்சிட்ருக்காரு. இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இதுக்கு ஒரு தீர்வு வேணும், இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் அப்படியே தடுமாறி இங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே ரூமை விட்டு வெளில போகிறாரு. அதே நேரத்தில் இங்கிட்டு நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறது என்னன்னு உங்களுக்கே புரியல. நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறதுனே சுத்தமாக புரியாமல் ஒருத்தர் பற்றியுமே நினச்சிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஜேகேவை பற்றி, அதுக்கப்புறம் ஆரம் பற்றி அப்படின்ற மாதிரி எல்லாரை பற்றியுமே நினச்சிட்ருக்கேன். அப்போ கரெக்டாக டோர் நாக்காக நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா ஜின் தான் இருக்கார். ஜின்னை பார்த்தோன்னே, என்ன ஜின், நீங்கள் தான் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, இந்தாங்க பால் வச்சு குடிங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே அக்கறைப்பட்டு பால் எடுத்து வந்து கொடுக்குறாரு. நீங்களும் சரின்ற மாதிரி வாங்கிக்கிறீங்க. சரி, ஓகே ஜின், குட் நைட். வயன், குட் நைட், நல்லா தூங்குங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே மறுபடியும் டோர் நாக் ஆகுது. என்ன, மறுபடியும் ஜின் தானா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண அங்கே ஜிமின் தான் இருக்கார். அவர் ஒரு மாதிரி பார்க்கவே போதையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியல. நீங்கள் ஜிமின் நீங்களா, என்ன அப்படின்னு நீ கேட்க வரதுக்குள்ளே அவர் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு டோரை லாக் போட்டார். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அவரை தான் பார்க்குறீங்க. ஸோ அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டு, வயன், என்னால் முடியல, சத்தியமாக முடியல. இவ்வளோ நேரம் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன தான் என்னை பற்றி நினைக்கிற? என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன நீ வெறுக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, நீங்கள் புரியாமல், என்ன ஜிமின் என்ன கேட்குறீங்க, எனக்கு புரியல. இல்லை, எனக்கு இப்போயே உண்மை தெரிஞ்சாகணும். நீ என்னை பற்றி என்ன தான் நினைக்கிற அதை மட்டும் என்கிட்ட சொல்லு போதும். அப்போ நீங்கள் அது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணுவீங்க, இரிட்டேட் பண்ணுவீங்க. அதனால எனக்கு உங்களை கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் உங்களோட கேரக்டர் பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் நல்லவ தான் அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. நான் உங்களை புரிஞ்சிக்காம நேற்று நைட்டு திட்டிட்டேன். அது நீங்கள் தெரியாமல் தான் பண்ணீங்க. நம்ஜுன்னு காயப்பட்டதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. ஆனாலும் நான் ஏதோ கோவத்தில் உங்களை திட்டிட்டேன். உங்களுக்கு யார் மேலேயுமே அக்கறை இல்லை, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும், எல்லோரும் இரிட்டேட் பண்ணிட்டு சுற்றுற ஆள் அப்படின்ற மாதிரி தான் உங்களை ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு நம்ஜுன் கையில் நீங்கள் மருந்தெல்லாம் போட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டீங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு உங்களை பற்றி. நீங்கள் எல்லாரை பற்றியுமே அக்கறைப்படுறீங்க தான். அதை தான் இத்தனை நாளாக புரிஞ்சிக்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜின்கிட்ட கேட்கும்போது கூட அவன் இப்படி ஜாலியாக இருக்கிறது ஏன்னா அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கவங்ககிட்ட மட்டும் தான் அவன் இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு உங்களுக்கு என்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் என்னை இரிட்டேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தீங்க. ஆனால் நான் அதை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு இப்போ எல்லாமே புரியுது. நான் உங்களை தப்பாலாம் எதுவும் நினைக்கல. எனக்கு உங்களோட கேரக்டர் புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு ஜிமினை தான் பார்க்குறீங்க. அவருக்கு இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அப்போ இவன் நம்மளை பற்றி தப்பாலாம் ஒன்றும் நினைக்கலையா, அவளுக்கு நம்ம பிடிக்கலன்னு நம்ம நினச்சிட்டு இருந்ததால் தப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குஷியாக, வயன், அப்போனா என் மனசில் இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். நான் கன்ஃபார்ம் இதை சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நான் தான் ஃபீல் பண்ணுவேன். நானே முதலெல்லாம் இருந்துட்டு போகிறேன் என்னோடய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்கிறது. வயன், ஐ லவ் யூ வயன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல நீங்கள் ஷாக் ஆகி போய் ஜிமினியாக பார்க்குறீங்க. திடீர்னு அவர் வந்து இப்படி சொல்லுவார்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்க. அப்போ ஜிமின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க கிட்டே வந்து உங்களோட பின்னந்தலையை பிடிச்சி அவர் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டீப்பான கிஸ் உங்களுக்கும் ஜிமினுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே உங்களுக்கு தான் செம்ம ஷாக்கு. என்ன
என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு நீங்கள் ஜிமினியை பார்த்துட்ருக்க அவர் நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணி அவங்கள கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் அது ஷாக்லேருந்தே வெளில வரல. அதுக்கப்புறம் தான் உங்களால் மூச்சு கூட விட முடியல. அதனால நீங்கள் அப்படியே ஜிமினை கொஞ்சம் ஃபோர்ஸாக தள்ளுறீங்க. ஸோ அதனால ஜிமின் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போகிறாரு. அப்போ நீங்கள் செம்மையாக மூச்சு வாங்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்கியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவர் சாரி சாரி பையன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பாட்டில் திரும்பி கூட பார்க்காம அவங்க ரூம்லேருந்து வெளில போயிட்டாரு. உங்களுக்கு நிதானத்துக்கு வரவே கொஞ்சம் நிமிஷம் தேவைப்பட்டுச்சு தான். நீங்கள் அப்படியே சமாதானம் ஆகிட்டு அப்படியே பெட்டில் உட்காடுறீங்க. அப்போது என்ன நடந்துச்சு இப்போது? அவர் அவர் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் உங்கள் லிப்ஸில் தான் வைக்கிறீங்க. அவர் நம்மளை கிஸ் பண்ணாரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் நிதானத்தில் இருக்கும்போது எந்த ஆணுமே உங்களை கிஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் இப்போது இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கிஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த லிப்ஸையே டச் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் அவர் அவர் எங்கே போனார்? ஒருவேளை நம்மளை தப்பாக நினச்சிட்டாரோ அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிட்டு நீங்கள் அப்படியே போய் ஜிமினை தான் தேட ஆரம்பிக்கிறீங்க. அவர் இங்கே தானே போனார் அப்படின்ட்டு நீங்கள் போய் அவரோட ரூமில் தான் தேடுறீங்க. பார்த்தா அவர் ரூமில் அவர் இல்லை. ஆனால் டேபிளில் ஃபுல்லு ட்ரிங்க்ஸாக இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ ஃபுல்லு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து தான் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாகவே தெரியல. ஜிமினை காணோம் அதனால. ஸோ அதே நேரத்தில் இங்கிட்டு ஜிமின் அவர் டெரஸ் தான் வந்திருக்காரு. அவருக்கு இப்போது குடித்த போதையெல்லாம் இறங்கிருச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஏதோ ஒரு அவசரத்தில் அவட்ட லவ்வை சொல்லிட்டோம். அது கூட பரவாயில்ல. ஆனால் அவள் பர்மிஷனே இல்லாமல் நம்ம அவளை கிஸ் பண்ணிட்டோமே. அவள் நம்மளை வெறுத்துருவாளா? அவளுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுமா அப்படின்ட்டு அவர் செம்ம பயமாயிட்டார். ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸாக அவரை தள்ளி விட்டுருப்பீங்கள்ல. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் அவர் ரொம்ப பயந்துட்டுருக்காரு. நம்ம இப்படி பண்ணிடக்கூடாது. ஏன்டா ஜிமின் இப்படி பண்ண அப்படின்ட்டு அவர் கன்னத்துலேயே அவர் 2 தடவை அரைஞ்சிக்கிறாரு. அவருக்கு இன்னமே கோவம் அடங்கலை. ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு மண்டையை போட்டு பிச்சிட்ருக்காரு. அவருக்கு செம்ம கோவமாயிடுச்சு அவர் மேலேயே. இருந்தாலும் இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது. ஜேகே பக்கத்தில் நெருங்கும் போதே வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டினா. இப்போது நாம் இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டோம். அப்போனா அவள் நம்மளை பற்றி கேவலமாக நினைக்க மாட்டா? நம்மளை பொம்பளை பொறிக்கின்ற மாதிரி நினைக்க மாட்டா? அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீங்கள் என்ன அவரை பற்றி நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு. அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லுமே ஜிமின் மேலேருந்து கீழே வரவே இல்லை. ஏன்னா அவருக்கு எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாகவே தெரியல. நீங்கள் வெறுத்துட்டிங்கன்னா அது அவரால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவர் உங்களை லவ் பண்ணுறாரு. உங்களை முழுசாக லவ் பண்ணுறாரு. ஸோ அதனால் நீங்கள் அவரை ஏற்றுக்காமல் அவரை வெறுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜிமினுக்கு சுத்தமாக புரியாமல் அவர் டெரஸ்லேருந்து கீழே இறங்குற மாதிரியே இல்லை. அவ்வளோ குளிர்னாலும் அங்கேயே உட்காந்து ஒரு மாதிரி டென்ஷனாக தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் உங்கள் ரூமோட பால்கனியில் தான் அங்கே இருக்க ஊஞ்சலில் உட்காந்த மாதிரியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ நைட்டெல்லாம் நீங்களும் தூங்கியிருக்கவே மாட்டீங்க. ஒரு மாதிரி ஜிமினை தேடி போய் நீங்கள் உங்கள் ரூமுக்கே வந்திருப்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வந்துட்டு நீங்கள் போய் உங்கள் பால்கனியில் உட்காந்துட்டு அப்படியே ஜிமின் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அவர் என்ன தான் குடிச்சிருந்தாலும் அவர் மனசில் இருக்கிறது தானே வெளில வந்திருக்கோம். அப்படின்னா அவர் நம்மளை லவ் பண்ணுறாரா? ரொம்ப லவ் பண்ணுறாரா? எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும். எல்லாருமே நம்மளை அக்கறை எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஜேகே நம்மளோட உயிரை விட மேலான நம்மளோட மானத்தை காப்பாற்றிருக்காரு. ஜின் எப்போவுமே நம்மளை பற்றி அக்கறைப்படுறாரு. ஆரமும் அவ்வளோதான். ஜேஹோப்போ அவ்வளோதான். அவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவர் இன்டெரக்டாகவே நம்மக்கிட்ட லவ்வை சொல்ல ட்ரை பண்ணார். அங்கோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாரை பற்றியுமே தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாருமே நம்மளை அவ்வளோ டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. நம்மளோட பசங்க அவங்க எல்லாரையுமே அக்கறை எடுத்து பார்த்துக்கிறாங்க. நம்மளோட அக்காவோட பொண்ணு மூன் இப்படிக்குமே மூன் அவங்களோட சொந்த பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட மூணுமே ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்லவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால ஏன் ஏற்றுக்க முடியல? நம்மளால எப்படி எல்லாரையும் ஏற்றுக்க முடியும்? அது தப்பாயிடாதா? நாம் ஒரு தப்பான பொண்ணாக மாட மாட்டோமா? லவ் பண்ணுறாந்தா ஒருத்தங்க மேலே தான் அந்த ஃபீலிங்ஸ் வரணும். ஆனால் நம்மளுக்கு ஏன் எல்லார் மேலேயும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி தோணுது? ஒருவேளை நம்ம மேலே தப்பா? இல்லை என்ன இந்த ஃபீலிங்ஸுக்கு என்ன பேர் கொடுக்கறது அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு சுத்தமாக புரியாமல் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாரும் நம்ம மேலே காட்டுற அந்த ஃபீலிங்ஸை நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியுமா? ரிஜெக்ட் பண்ணால் அது நல்லா தான் இருக்குமா? அவங்களோட மனசு உடஞ்சி போயிடாது? நாம் அவங்க மனசை உடைக்கணுமா என்ன?
அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன யோசிக்கிறது? அவங்கள ஒரேடியாக ஏற்றுக்கவும் உங்களுக்கு மனசில்ல. அதே நேரத்தில் அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்களோட ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு நாம் இந்த டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறமாச்சும் நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு நம்ம ஹாப்பினஸ்ஸை ஏன் கொடுக்கக்கூடாது? அவங்க எதிர்பார்க்குறத நாம் ஏன் செய்யக்கூடாது? அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே தான் அப்படியே கண்ணை மூடி அங்கேயே பால்கனிலேயே அந்த ஊஞ்சலில் சாஞ்ச மாதிரியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே லாங் விஷனில் காமிச்சா நீங்கள் கீழே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே அசந்து தூங்க. அதே நேரத்தில் ஜிமின் டெரஸில் அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்கிட்டுருக்காரு. ஸோ இப்படியே 2 மனசும் தத்தளிக்க அப்படியே அந்த நைட்டெல்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அந்த ஊஞ்சலில் தூங்கின மாதிரியே எந்திரிக்கிறீங்க. அப்போது ஃபஸ்ட் திங் உங்கள் மைண்டில் ஓடுதே, நேற்று நைட்டு நான் யோசித்தது கரெக்டாக தப்போ, ஆனால் நம்ம இதுக்கப்புறம் நம்ம விருப்ப பிரகாரம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே சிரிச்சுட்டே நீங்கள் வர உங்கள் ரூம்குள்ளே வரீங்க. அப்போ கரெக்டாக டோர் நாக்காக நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே டேயாங் தான் இருக்கார். டேயாங்க பார்த்தானே, குட் மார்னிங் டேயாங் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, நீ இவ்வளோ பிரைட்டாக சிரிச்சிட்டே சொல்கிறது. ஸோ அதனால் அவர் உங்களை மாதிரி தான் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை வயன், என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல். இதுக்கப்புறம் நான் என் விருப்ப பிரகாரம் இருக்கலான்னு தான் முடிவு எடுத்திருக்கேன். ஓ அப்படியா, அப்படி என்ன முடிவு? அது உங்களுக்கு தெரிய வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. சொட்டையாங்க, சரி ஓகே வயன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் ஜேகேவோட அதாவது மூனோட ரூமுக்கு போகிறீங்க. ஏன்னா மூனை எழுப்புற மாதிரி அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான். ஸோ அப்படியே நீங்கள் போய் மூனோட ரூம் ஓப்பன் பண்ண அங்கே மூன் மட்டும்தான் பெட்டில் தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் ஜேகேவும் அங்கே தான் இருப்பாருன்ற மாதிரி நினச்சிங்க. ஆனால் ஜேகேவை காணோம். சரின்ட்டு நீங்கள் அப்படியே மூன்கிட்ட போயிட்டு, மூன் மூன் எந்திரா செல்லம் எந்திரி அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சே எழுப்ப, அம்மா வயன் அம்மா 2 மினிட்ஸ் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு பெட்ஷீட்டை இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா அவள். நீங்கள் எந்திரிடா மூன் அப்படின்ட்டு எழுப்பிட்டே இருக்க. அவள் இல்லை இல்லை நான் தூங்குவேன்ற மாதிரி அடம் பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. வயன் விடுங்க, அவள் தூங்கட்டும் அப்படின்னு நம்ம பின்னாடி அந்த வந்து வாய்ஸ் வர நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே தான் ஜெக்கே நின்றுட்டுருக்காரு. என்ன இவர் இங்கே இருக்காரா, நான் இவர் இல்லைன்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரூம்குள்ளே வந்தோன்னா டைரெக்டாக நீங்கள் பெட்டுக்கிட்ட தான் வந்தீங்க. சுற்றி யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் பார்க்கல. ஆனால் ஜேகே இவ்வளோ நேரமாக இங்கே பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அங்கே தான் அமைதியாக நின்றுட்டு இருந்தார் போல். ஸோ அதனால தான் இப்போ அவர் சொல்ல, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருந்தேன், நீ தான் விழுப்புறத்தில் மும்மரமாக எழுப்பிட்டு இருந்த. ஸோ அதனால தான் நான் அப்படியே அமைதியாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சிரிச்சிட்டே, சரி ஓகே அப்போ நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போக. வயன் ஒரு நிமிஷம். அப்போ நீங்கள் திரும்பிட்டு, என்ன நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான். சொல்லுங்கள். நீ என்னை பார்த்தா எப்படி நினைக்கிற எனக்கு தெரியல. எப்போவுமே என்னைய பிடிக்காத மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னைய பார்த்து சிரிச்ச. என்னை எப்போல்லாம் பார்க்குறியோ அப்போல்லாம் சிரிச்சிட்டு என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்த. ஆனால் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் நீ அந்த ஜேஹோப் கிட்டே ஆகட்டும், ஜின்னண்ணா கிட்டே ஆகட்டும், மற்றவங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சிரித்து பேசுகிற. ஆனால் என்கிட்ட மட்டும் உனக்கு பேசுறதுக்கு என்னை பார்த்தா என்ன உன்னை கடிச்சு தின்ற மாதிரி தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜெலஸில் தான் அவர் சொல்லிகிட்ருக்காரு. அவர் சொல்லக்கூடாது தான் அமைதியாக இருந்தார். ஆனால் என்னமோ இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டாரு. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இவர் என்ன நம்மளை இவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காரா என்ன அப்படின்னு நம்ம தான் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, நீ என்ன தான் நினைக்கிற என்னை பற்றி, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அது வந்து உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம், அதனால தான். தயக்கமா? எதுக்கு? நான் உன்னை என்ன பண்ணிட போகிறேன்? எதுக்கு உனக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்குது? நீங்கள் இப்படி பேசுகிறதே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி கொஞ்சம் ரூடாக பேசுகிறீங்க, ஒரு மாதிரி கோல்டாக பேசுகிறீங்க? இதனால தான் எனக்கு என்னமோ உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஸோ ஜேக்கிக்கு நம்ம பேசுகிறது அவளுக்கு குத்தமாக தெரியுதா என்ன அப்படின்னு நம்ம அதான் அவர் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு அவரோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்கா? ஸோ நீங்கள், நான் ஒன்றும் உங்களோட கேரக்டரை பற்றி தப்பாக சொல்லலை, நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவையில்ல.
ஸோ நான் உங்களை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஸோ ஜேகேவும் ஓ அப்படியா சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாக ஜேஹோப் எப்படி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறானோ அதே மாதிரி நான் பேச ட்ரை பண்ணுறேன். அப்போனா நீ வந்து என்கிட்டயும் அவனை மாதிரியே பேசுவதானே க்ளோஸாக அப்படின்ட்டு கேட்க, நீங்கள் அப்படியே ஜேகேவை தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணேன். ஆமாம் தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியா? ஆமாம் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் லைட்டாக சிரிச்சிட்டு சரி ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஷாக் ஆகிட்டு ஜேகே பார்க்குறீங்க. என்ன இப்படி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி. என்ன சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்னப்பா ஸ்மைல் பண்ணுறியே, அந்த ஸ்மைலுக்கு என்ன அர்த்தம் எனக்கு இப்போ வரையுமே சுத்தமாக புரியல. ஸோ அது என்ன அர்த்தம் நீ சொன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கேட்க, நீங்கள் அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ திக்கி திணறி சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே மூன் எந்திரிச்சியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஜின் உள்ள வராரு. வந்துட்டு பார்த்தா மூன் இன்னும் தூங்கிட்டு இருக்காளா. அப்புறம் தான் திரும்பி நீங்களும் ஜேகே நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. வயன் இங்கே தான் இருக்கீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் அப்படின்ட்டு நீங்கள் ஆக்வர்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க, வராத சிரிப்பாக வர வச்சுக்கிட்டு. அப்படியே திரும்பி ஜேகே பாட்டு, என்னடா ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன்னா கீழே வர மாட்டியா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு போய் மூணு எழுப்புறாரு. மூணு எந்திரிமா எந்திரி அப்படின்னு நம்ம எழுப்ப, சின்னப்பா கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ், ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? மூணு டைம் ஆச்சு எந்திரி அப்படின்ட்டு எழுப்பி அவளை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கண்டி வாஷ்ரூம்குள்ளே அனுப்பி விட்டாரு. சரி ஓகே வயன், நீங்களும் ஜேகே நீ போ கீழே போ, 2 பேரும் கீழே போங்க, சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, போய் சாப்பிடுங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஜேகேக்கு தான் கடுப்பாக இருக்குது, ஏதோ சொல்ல வந்தா இப்படி சென்டரில் வந்து கெடுத்து விட்டாரு இந்த ஜின் அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்பாக முறைச்சி பார்த்துட்ருக்காரு. என்னடா ஏன்டா எப்படி பார்க்குற, போ கீழே போடா அப்படின்ற மாதிரி ஜின் சொல்ல, சரின்ட்டு ஜேக்கவும் எதுவுமே சொல்லாமல் கீழே போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்க, அம்மா குட் மார்னிங் அப்படின்ட்டு உங்களோட க்யூட்டான பசங்களும் சொல்லிகிட்டே வராங்க. குட் மார்னிங்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மின் அங்கே காணோம். என்ன காணோம் இவர், நைட்லேருந்து எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆமாம் ஜிமினிங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து கேட்க, ஜிமினா அவன் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்கிற மாதிரி அர்ஜெண்ட்டாக கிளம்பிட்டான். அதுவும் விடிய காத்தால் 6 மணிக்கே கிளம்பிட்டான். என்ன விஷயமோ தெரியல. அவன் தான் பிஸ்னஸ்னாலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவானே. ஸோ பிஸ்னஸ் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம், அதனால கிளம்பியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஜேஹோப்பு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்தாலும் ஒருவேளை அவர் நேற்று நம்ம நைட்டு அப்படி நடந்தனால தான் போயிருப்பாரோ. ஏன்னா அப்படி நடந்தோடனே அவர் அங்கேருந்து காணோம். நம்மளால தான் அவர் இப்போது இங்கே இல்லையோ அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு யோசனையாக இருக்குது. ஒருவேளை நம்ம நேற்று நைட்டு அவரை தள்ளி விட்டனால அவர் ஹர்ட் ஆகிட்டாரா, அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரோ, நம்மளுக்கு அவரை பிடிக்கலன்ற மாதிரி நினச்சிட்டாரோ, அதனால தான் அவர் சோகமாயிட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கிளம்பிட்டாரோ, நம்ம ஃபேஸை கூட பார்க்க அவருக்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்க சாப்பாடை பிணைஞ்ச மாதிரியே. வயன் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்கிறாரு. ஒருவேளை வயனுக்கு சாப்பாடு பிடிக்கலனா இரு வயன், நான் போய் உனக்கு வேறு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லி எந்திரிக்க போகிறாரு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு சாப்பிட்டு பிடிச்சிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ரூமுக்கு போயிட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜிம்மினுக்கு கால் பண்ணி பேசுவோமா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் யோசிச்சப்பா இருக்குது. சரி என்னதான் ஆகுதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணுறீங்க. எங்கிட்ட ஜிமின் செம்மையாக கத்திட்டுருக்காரு அவர் ஆஃபீஸ் ரூமில். கொஞ்சம் கூட அறிவில்லை, ஒரு டாக்குமெண்ட்டை கூட மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாதா? நீங்களாம் என்ன தான் வேலை பார்க்குறீங்க, சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்குறீங்க, அது கூட உருப்படியாக உங்களால் வேலை பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி செம்மையாக கத்திட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு இருக்க டென்ஷன் எல்லாத்தையுமே அவரோட பிஏ கிட்ட சொல்லி கத்திட்டுருக்காரு. சாரி சார், நான் அதை பண்ணிடுறேன், ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, நான் போய் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். கிழிச்சா என்ன பண்ணி தொலைவியோ எனக்கு தெரியாது, இப்போ உடனே இது சரியாகி இங்கே வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி டென்ஷனாக கத்திட்டு இருக்கும்போது தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க. அவர் இருக்க டென்ஷனில் யார் கால் பண்ணுறா என்னன்னு கூட தெரியாமல் அட்டன் பண்ணி காலில் வச்சு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரோட சவுண்டே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மாதிரி கர்ஜனையாக ஹலோன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இருந்தாலும் ஹலோ அப்படின்ற மாதிரி உங்களோட சாஃப்டான வாய்ஸில் நீங்கள் சொல்ல, அப்போ தான் ஜிமின்
யார் இது? வயனோடதுல அப்படின்ற மாதிரி ஃபோனை பார்த்தா அதில் உங்கள் பேர் தான் போட்டிருக்கு. அப்போ அவருக்கு ஷாக்கு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல, காதில் அமைதியாக வச்சிட்ருக்காரு. எனக்கு தெரியும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னு. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க. நேற்று நைட்டு நடந்தது அது அது நான் வேணும்னு பண்ணலை. நீங்கள் கிஸ் பண்ணது பிடிக்காம ஒன்றும் நான் அப்படி பண்ணலை. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறுச்சு. அதனால தான் நான் உங்களை தள்ளி விட்டேன். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நைட்லேருந்து நீங்கள் வீட்டுக்கே வரல. என்னால் நீங்கள் ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா ஐ ஆம் சாரி ஜிமன். இப்படி என்னால் நீங்கள் வீட்டுக்கு வராமலாம் இருக்காதீங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சைட்லேருந்து சவுண்டு வரல, இந்த சைட்லேருந்து சவுண்டு வரல. ஃபுல்லாக அமைதியாகவே இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எதாக இருந்தாலும் நம்ம பேசலாம். இப்போ நான் கால் வைக்கிறேன். நீங்கள் தான் பிஸியாக பிஸ்னஸ் வேலை பார்த்துட்ருக்கீங்கல்ல, ஸோ நீங்கள் அதையே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிடுறீங்க. எங்கிட்ட ஜிமினுக்கு ஏன் இவ கால் கட் பண்ணா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தம் இருக்குதா? ஏன்னா அவர் ஏதாச்சும் வார்த்தை பேசியிருந்தா கூட நீங்கள் கால்லே இருந்திருப்பீங்க. அவர் அமைதியாகவே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்க, தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி. எங்கிட்ட ஜிமின் நீங்கள் காலை கட் பண்ண பிறகு கூட 10 மினிட்ஸை காதிலே வச்சிட்ருக்காரு ஃபோனை. அவருக்கு இன்னுமே நீங்கள் தான் பேசினதா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ அதனால தான் அது யோசிச்சிட்டே அவர் அப்படியே ஷாக் ஆகி போய் அப்படியே காதில் வச்ச மாதிரியே இருக்கார். அப்போ அவருக்கு முன்னாடி இருந்த அந்த பிஏ, அதுவும் இவ்வளோ நேரமாக திட்டு வாங்கிட்டு இருந்தானே, ஆமாம் என்னாச்சு நம்ம பாஸுக்கு? கால் வந்துச்சுன்னா பேசணும், ஹலோன்ற மாதிரி மட்டும் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போலேருந்து அமைதியாகவே இருக்கார். என்ன அப்படின்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு, சார் சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட பிறகு தான் ஜிமின் அவர் ஃபோனை சைடில் வச்சுட்டு, என்ன? இல்லை சார், இந்த ஃபைலை 10 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், ஃபைலை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபைலை வச்சுக்கோ. 10 மினிட்ஸ் என்ன, இன்றைக்கி ஃபுல்லாகவே டைம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் வீட்டுக்கு போகணும், அர்ஜெண்ட்டாக வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டில் ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இந்த பிஏக்கு தான் ஒன்றுமே புரியல. என்ன நம்ம பாஸுக்கு மண்டையில் ஏதாச்சும் அடிபட்டுருச்சா? ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. இவ்வளோ நேரமாக கான்னு கத்திட்டு இருந்தார். இப்போ என்னன்னா ஒரு கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டு போகிறாரு. அப்படி யார் கால் பண்ணியிருப்பா? நம்ம பாஸுக்கு யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்ற மாதிரிலாம் இல்லையே, அப்புறம் யாராக இருக்கும் இப்படி நம்ம பாஸையே மாற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் அப்படி கணத்தில் கை வச்சு யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்கிட்டு நீங்கள் ஜேஹப் கூட உட்காந்துட்டு சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. வையன், உனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கலையா? அடிக்குது தான், ஆனால் அவ்வளோவா அடிக்கலை. ஏன்னா இந்த வீடு தான் ஃபுல்லாக நெறிஞ்சு அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்க. அழகாக இருக்கா? என்ன அழகாக இருக்குது? இதையே தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் அழகாக தெரியல. அதை ரசித்து பார்க்கணும், ரசனையோடு பார்த்தா தான் அதோட அழகு தெரியும். உனக்கு அது சுத்தமாக இல்லை போல ஜெஹோப் அப்படின்ட்டு நீங்கள் ஜாலியாக பேசிகிட்ருக்க. இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான் ஆயிடுச்சு வயன். ஏன்னா நான் தான் உங்ககிட்ட கம்ஃபர்டபுள் ஆகிட்டேனே, ஸோ அதனால தான். கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க கூட நம்ம எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம்ல. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே அவர் கேட்டுட்ருக்காரு. ஆமாம் ஜெஹோப், அன்றைக்கி நீ கேட்டியே, அது நீ உண்மையாகவே என்கிட்ட கேட்கணும்னு நினச்சதா? நான் என்ன கேட்டேன்? அதான் அன்றைக்கி கேட்டியே, நான் மட்டும் ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ வையன் அப்படின்ற மாதிரி கேட்டியே, அதை கேட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க ஜெஹோப்க்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அவர் முழிச்சிட்ருக்காரு. சொல்லு ஜெஹோப். அது அது வந்து சரி, நீ சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுற போல். அப்படின்னு ஏதாச்சும் வந்து சொல்லியிருந்தேன்னா நான் கன்ஃபார்ம் யோசிச்சுருந்துருப்பேன். ஆனால் அவ்வளோவெல்லாம் யோசிச்சுருந்துருக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே அதுக்கான பதிலை சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு சிரிச்சிட்டே அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டீங்க. ஜேஹோப்க்கு ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு சுத்தமாக புரியாமல் அவர் குழம்பி போயிட்டாரு. ஏன்னா நீங்கள் டைரெக்டாகவும் ஆன்சர் சொல்லலை, ஒரு மாதிரி சுற்றி வளைச்சி ஏதோ சொல்ல வரீங்கன்னு மட்டும் அவருக்கு நல்லா புரியுது. அதுக்கப்புறம் தான் ஒருவேளை அவன் நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல வராளா அப்படின்ற மாதிரி அவர் ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அதை நீங்கள் டைரெக்டாக சொல்லியிருந்தா இன்னமே அப்பயே ஹாப்பியாக இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி சுற்றி வலிச்சு சொல்ல, இல்லை வேறு ஏதாச்சும் சொல்ல ட்ரை பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி குழப்பமாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கும் போதே டியாங் எங்கேயோ கிளம்புறாரு. நீங்கள் டியாங், என்ன வையன், எங்கே கிளம்புறீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால தான் கிளம்பிட்டுருக்கேன். ஓ, ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறீங்களா? ஆமாம் வயன்.
நானும் வரட்டா? எனக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு ஆசை. நான் வரட்டா? அப்படின்ற மாரி நீங்க கொஞ்சம் தயக்கமா தான் கேட்குறீங்க. அதுக்கு என்ன வயன் வாங்க அப்படின்ற மாரி உங்கள கூட்டு போறாரு. நீங்களும் செம்ம ஜாலியா டேயாங் கூட போறீங்க. அதுக்கப்புறம் அங்க போனா ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கு. "சார் வந்துட்டீங்களா? போங்க உங்களோட காஸ்டியூம்லாம் இருக்கு. அத மட்டும் போட்டு வாங்க." ஓகே." அப்படின்ற மாரி டேயாங்கும், "ஒரு நிமிஷம் இங்கேயே இரு வயன் வந்துடுறேன்." அப்படின்ட்டு அவர் போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வராரு. பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. நீங்க அப்படியே அவர பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. சைட் அடிப்போம். என்ன ஆயிட போகுது? இத்தன வருஷமா யாராச்சும் சைட் அடிச்சிருப்பியா வயன் நீ? இப்படி ஹேண்ட்ஸமான ஒருத்தன பார்த்து சைட் அடிக்காம இருக்க முடியுமா என்ன? அப்படின்ட்டு மத்த பொண்ணுங்க டேயாங்க சைட் அடிக்கிற மாரியே நீங்களும் இப்போ கன்னத்துல கை வச்சு டேயாங்க அப்படியே அட்மையர் பண்ணி ரசிச்சு சைட் அடிக்கிறது அப்படின்ட்டு நீங்க அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ சார் ரெடி ஆயிட்டேன். ஐயோ! நீங்க ரெடி ஆயிட்டீங்க. ஆனா, உங்களுக்கு ஆப்போசிட்ல வர வேண்டிய மாடல் இன்னும் ரெடி ஆகல சார். என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த டைரக்டர் அதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார்ல, அவங்க கொஞ்சம் குழம்பி போய் டென்ஷனா இருக்காரு. சார் என்ன சார் பண்ணுறது? இன்னும் அந்த பொண்ணு வரல. அவளுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்டா அதனால வர முடியாதுன்றா. ஆனால் இந்த ஃபோட்டோ ஷூட்டை நம்ம இன்றைக்கே பண்ணி ஆகணும். மேக்சினுக்கு நம்ம இன்றைக்கே அனுப்பி ஆகணும். இல்லைனா இது பெரிய லாஸ் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் குழம்பு போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு, சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை பண்ணலாமா? ஐடியாவா? என்ன ஐடியா? இல்லை சார், அங்கே ஒரு பொண்ணு அழகாக இருக்கா, பார்க்க அழகாக இருக்கா, ஒரு மாதிரி லட்சணமாக இருக்கா. அவளையே நம்ம அந்த பொண்ணுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, இந்த பொண்ணை எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? சார் நான் பார்த்தேன், இவங்க டேயாங் சார் கூட தான் வந்தார். ஸோ நம்ம டேயாங் சார் கிட்ட பேசி பார்க்கலாம். ஆனால் இந்த பொண்ணுக்கு தான் எதுவுமே தெரியாதே. பரவாயில்ல சார், நம்ம சொல்லி கொடுக்கலாம், கன்ஃபார்ம் அவங்க பண்ணுவாங்க. என்ன ஒரு 4-5 ஃபோட்டோ தானே எடுக்க போகிறோம், அதுக்கு அவங்கள கோஆப்ரேட் பண்ண வச்சு எப்படியாச்சும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம். மேக்சினுக்கு பர்ஃபெக்டாக வருவாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. சரி வேறு வழி இல்லை, பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் இருக்கிறவனும் வந்துட்டு, டேயாங் சார் என்ன அந்த பொண்ணு வந்துட்டாளா? இல்லை சார், அந்த பொண்ணு வரமாட்டா. என்ன வரமாட்டாளா? அப்புறம் நான் வந்தது என்ன வேஸ்ட்டா? இல்லை சார், வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு வந்திருக்கேன். சொல்லு என்ன? இல்லை அந்த பொண்ணு உங்கள் கூட தானே வந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல டேயாங் திரும்பி பார்த்தாங்க. நீங்கள் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? இல்லை சார், அந்த வர வேண்டிய பொண்ணுக்கு பதிலாக நாம் ஏன் இவங்கள ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது? வாட்? ஆமாம் சார், ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்களேன். இல்லை முடியாது, அவங்களெல்லாம் இதுக்குள்ளே இழுத்து விட முடியாது, அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சார் பேசி பாருங்கள், நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணி ஒரு 4-5 ஃபோட்டோ தானே எடுத்துடலாம். மேக்சினுக்கு இன்றைக்கே அனுப்பி ஆகணும், இல்லைனா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் சார். ஓகே நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு டேயாங் வந்துட்டு, வயன் என்ன முடிஞ்சுதா? இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. ஏன் என்னாச்சு? இல்லை ஒரு ப்ராப்ளம், அது நீ ஒத்துக்கிட்டானா சால்வ் பண்ணிடலாம். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? அது எப்படி நான் சால்வ் பண்ண முடியும்? உன்னால் முடியும் மனசு வச்சேனா. என்ன? ஆமாம், அது வர வேண்டிய பொண்ணு வரல. என் கூட அந்த பொண்ணு தான் நின்று ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டியது. பட் அந்த பொண்ணு வரல. ஸோ அதுக்கு பதிலாக நீ அந்த பொண்ணுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறியா? புரியல. இல்லை அந்த பொண்ணு என் கூட நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னு தான் பிளான் இருந்தது. ஆனால் இப்போ அந்த பொண்ணால் வர முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஃபோட்டோ ஷூட் முடிச்சாகணும், அப்போ தான் மேக்சினில் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு பதிலாக நீ என் கூட ஃபோட்டோ ஷூட் ஓகே பண்ணுறியா? புரியல எனக்கு இப்போயுமே. இல்லை வயன், அது வந்து நீ அந்த பொண்ணுக்கு பதிலாக என் கூட போஸ் கொடு, அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க மேக்சினில் ரிலீஸ் பண்ணட்டும். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பயப்படுறீங்க. வயன் இதில் ஒன்றும் இல்லை, நான் தான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன்ல, நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ அதே மாதிரி போஸ் கொடு, எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இல்லை முடியாது வயன், கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்க வயன், எனக்காண்டி ப்ளீஸ் அப்படின்ட்டு டேயாங் ரொம்பவே கெஞ்சி கேட்குறாரு. உங்களாலேயும் மறுப்பு தெரிவிக்க முடியல. சரின்ற மாதிரி ஒத்துக்க. அப்போ தான் டேயாங் சிரிக்கிறாரு. அப்போது அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவனோட அசிஸ்டண்ட் ஒத்துக்கிட்டாங்க, வாங்க மேடம், உங்களை நாங்கள் ரெடி பண்ணி விட்றோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறம் உங்களை ஒரு அழகான தேவதை மாதிரி ரெடி பண்ணி கூப்பிட்டு வரான். உங்களுக்கு மேக்கப், ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் அப்படின்ட்டு டோட்டல் சேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. டேயாங்கே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அங்கே இருக்கவங்கலாம், யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, இந்த கொரியாலே இவ்வளோ அழகாக நான் பார்த்தது இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க.
பரவாயில்ல, உருப்படியான ஐடியா இன்றைக்கி தான் நீ கொடுத்துருக்கடா அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டண்ட்டோட ஷோல்டரில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறவன் தட்டி கொடுக்குறான். அவனும் சிரிக்கிறான். ஓகே ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க அப்படின்ற மாதிரி டேங்கையும் உங்களையும் பக்கத்தில் நிற்க வச்சு எப்படி போஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஆனால் டேங் தான் ஒன்றும் இல்லை வயன், பொறுமையாக ஒன்றும் இல்லை, நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. அவர் இருக்கனால தான் நீங்கள் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி போஸ்லாம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. கொஞ்சம் க்ளோஸாக ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போல்லாம் நீங்கள் நல்லாவே பண்ணுறீங்க. டேங்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் செம்ம அழகாக பண்ணுறீங்க. ஸோ அங்கே இருக்கவங்க கூட டேங்கும் இம்ப்ரெஸ் தான் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் மேம் செம்மையாக பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏன் மாடலிங்கில் செல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோ எடுக்கிறவன் கேட்க, நீங்கள் வேணான்றதுக்காட்டியுமே டேங் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஒரு பிளான் போட்டு அவங்கள மாடலாக சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இந்த சார் என்ன இப்படி பண்ணுறாரு, அவ்வளோ முக்கியமாக என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. சரி வயன் இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்ற மாதிரி டேங் போக நீங்கள் அப்படியே உக்காண்ட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுனால அந்த ஸ்க்ரீனில் எல்லோரும் போட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் போயிட்டு பார்க்குறீங்க. அதில் செம்ம அழகாக விழுந்திருக்கு. நீங்கள் அப்படியே தேங்க பார்த்துட்ருக்க டேங்க உங்களை பார்க்க அப்படின்ட்டு செம்ம ரொமான்டிக்காக தான் அந்த ஃபோட்டோவே இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கும் போதே டேங் வந்துட்டார். அப்படி எதை பார்த்து வயன் இவ்வளோ வெக்கப்பட்டு சிரிக்கிறா அப்படின்ட்டு புரியாமல் டேங் வர நீங்கள் டேங்க பாட்டிங்க. ரெடி ஆகிட்டிங்களா டேங், போகலாமா? வயன் ஐ திங்க் இன்னும் எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால் நீ கீழே போ, அங்கே நம்ஜனை வர சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீ நம்ஜன் கூடயே நீங்கள் காரில் கிளம்பிடுங்க, ஓகேவா? சரி அப்படின்ட்டு நீங்களும் அங்கே வந்து கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் டேங் அப்படி என்னத்தை பார்த்துட்டு இருந்தாங்க வயன் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் நீங்கள் டேங் கூட போஸ்ட் கொடுத்த ஃபோட்டோ தானே இருக்குது. ஸோ அதை பார்க்குறாரு. அதில் நீங்கள் அப்படியே டேங்கோட ஃபேஸை தான் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்க. டேங்கும் அதுதான் பார்க்குறாரு. அப்போ போஸ்ட் கொடுக்கும்போது டேங்க் அவ்வளோலாம் ஒன்றும் ஃபீலாக இல்லை. ஆனால் இப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் வயன் எதுக்கு இதை பார்த்து இவ்வளோ வெக்கப்பட்டு போகிறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா, அதனால தான் இந்த ஃபோட்டோவை பார்த்து அவ்வளோ வெக்கப்பட்டு போகிறாங்களா அப்படின்ட்டு டேங்க்குமே குழம்பி போயிடுச்சு. நீங்கள் அவர் அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அவரும் சிரிச்சுட்டே அதுக்கப்புறம் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கிட்ட நீங்கள் கீழே வர அங்கே உங்களுக்காண்டி நம்ஜுன் தான் காத்துட்ருக்காரு. நம்ஜுன், வயன் வந்துட்டிங்களா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு கார் ஓப்பன் பண்ண நீங்களும் வந்து காருக்குள்ளே உட்காந்துட்டீங்க. என்ன டேங் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நல்லா முடிஞ்சுதா? நான் தான் அதில் மாடலாக இருந்தேன். என்ன? ஆமாம், அவங்க வர வேண்டியவங்க அந்த கேர்ள் வரலையாம், அதனால் அதுக்கு பதிலாக என்னையை தான் கூப்பிட்டாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் டேங் தான் கன்வின்ஸ் பண்ணி என்னைய மாடலிங்க்கு ஓகேன்ற மாதிரி சொல்ல வச்சார். அதுக்கப்புறம் நானும் டேங் தான் போஸ்லாம் கொடுத்தோம். செம்ம அழகாக வந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ஜன்கிட்ட சொல்கிறீங்க. நம்ஜன் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. எவ்வளோ தைரியம் இருக்கும் அந்த டேங்க்கு, அவனுக்கு தேவைன்றனால உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டானா அப்படின்ட்டு கொஞ்சம் கோவப்படுறாரு. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் கோவப்படாதீங்க, அவர் மேலே என்ன தப்பு இருக்குது, அந்த பொண்ணு வரல, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் டேங்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. சரின்ட்டு நம்ஜுன்னு எதுவுமே சொல்லாமல் கார் ஓட்டுறாரு. வயன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா? ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி வயன் அப்படின்ட்டு அவரோட இன்ஸ்டியூட், அதாவது அவர் வேலை பார்க்குறாருல ப்ரொஃபஸராக, அந்த இன்ஸ்டியூட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுக்கணும், அதை மட்டும் கொடுத்து வந்துடுறேன் வயன். நானும் வரட்டா? வாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் நம்ஜுனும் ஒன்றா தான் போகிறீங்க. போயிட்டு பிரின்சிபல் கேபினுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஒரு மேடம் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஷில் ஐ கெட் இன் பிரின்சிபல்? வாங்க நம்ஜுன். என்ன நம்ஜுன், நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி லீவ் தானே, இன்றைக்குமா வருவீங்க? ஐயோ அதில் என்ன இருக்குது, இது கொடுக்கணும்ல, இது எமர்ஜென்சி, அதனால தான் வந்தேன். ஐயோ நாளைக்கு வரும்போதே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம், அவ்வளோலாம் அவசரம் இல்லை. நீங்கள் இருந்தாலும் ரொம்ப தான் நம்ஜுன், இப்படியெல்லாம் டெடிக்கேட்டடெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, நீங்கள் கிடைச்சதுக்கு நாங்கள் தான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ஜுனும் அப்படியே சிரிக்கிறாரு அவரோட டிம்பிள் ஸ்மைலை காட்டிட்டு. நீங்கள் அவரை ஃபேஸ் பார்க்குறீங்க, அவரோட ஸ்மைல் செம்மையாக இருக்கா, நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்க. ஆமாம் நம்ஜுன், இது யார் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்கள் அது கூட புரியாமல் நீங்கள் நம்ஜுனியாக பார்த்துட்ருக்கீங்க. ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி திரும்பி அந்த பிரின்சிபலை பார்க்குறீங்க. பரவாயில்ல, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க, உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க போல்.
அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கே. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மோசம்தான். என்னோட பொண்ணை உங்களுக்கு செட்டப் பண்ணி விடலான்னு பார்த்தா என் பொண்ணு வேணான்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போது ஒரு அழகான பொண்ணை தான் பிடிச்சிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் பொறாம தான் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் காமெடியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நாம்ஜோனுக்கு என்ன இந்த பிரின்சிபல் இப்படி பேசுகிறாங்க, வயனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்காதா அப்படின்ற மாதிரி திரும்பி உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகி சிரிச்சிட்ருக்கீங்க கீழே பார்த்துக்கிட்டு. என்ன வயன் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ஜோனுக்கே ஒரு மாதிரி குழம்பி போயிடுச்சு. அவர் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. போதும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தது, கிளம்புங்க போய் என்ஜாய் பண்ணுங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படின்ட்டு அந்த பிரின்சிபல் சொல்ல, அதுக்கப்புறம் நீங்களும் நம்ஜோனுமே காரில் வந்து உட்காந்துட்டீங்க. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே காரில் உட்காந்துருக்கீங்க. அப்போ நம்ஜோன், வயன் சாரி, அந்த பிரின்சிபல் ஏதோ பேசிட்டாங்க, அதுக்கு சாரி வயன். அப்போ நீங்கள், ஐயோ அதில் என்ன இருக்குது, அவங்க தெரியாமல் தானே பேசுனாங்க, அதில் ஒன்றும் இல்லை நம்ஜோன் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் விண்டோ சைட் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன வயன் இப்படி சிரிக்கிறாங்க, அப்போனா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அந்த பிரின்சிபல் பேசினது அப்படின்ற மாதிரி நம்ஜனும் அதுக்கப்புறம் புரிய வந்து அப்படியே சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் கரெக்டாக ஜிமின் வீட்டுக்கு வந்து சேர்றாரு. வந்தோன்னே ஃபஸ்ட் நீங்கள் எங்கே அப்படின்ற மாதிரி உங்கள் ரூமுக்கு தான் போய் பார்த்தா நீங்கள் அந்த ரூம்லேயே இல்லை. எங்கே வயன் காணோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஜின் அண்ணா கிட்டே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு வந்தால் ஜின்னும் அங்கே காணோம். எங்கே ஜின்னியும் காணோம் அப்படின்ட்டு ஹாலுக்கு வந்தால் ஆரம் தாங்க உட்காந்து ஏதோ படிச்சிட்ருக்காரு. ஆரம், என்னடா ஜிமின்? இல்லை, எங்கே வயனை காணோம்? வயனா? வயன் வந்துட்டு ஜின் கூட டெரஸில் இருக்கா. என்ன டெரஸ்லையா? அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? எனக்கு என்னடா தெரியும். ஜின் போனா நானும் வரட்டா அப்படின்ற மாதிரி வயனும் போனா, என்னமோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவர் மறுபடியும் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் தனியாக என்ன பண்ணுறாங்க, நான் வயன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு செம்ம ஆர்வமா ஜிமின் போக இதை ஜேகேவும் கேட்டுட்டாரு. ஜின் கூட வயன் இருக்காளா, அதுவும் டெரஸில் தனியாக அப்படின்ட்டு அவருக்கும் கொஞ்சம் பொசசிவாக அவரும் டெரஸ் பக்கமாக நடக்க ஜிமினும் ஜேகேவும் 2 பேரும் ஒட்டுக்கு போக, நீ என்னடா பண்ணுற மேலே, சரிவா 2 பேருமே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒட்டுக்கு வராங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு அப்படியே டெரஸில் நீங்களும் ஜின்னும் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே வானத்தில் இருக்க நிலாவை பார்த்துட்ருக்கீங்க. வயன், இது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல வயன்? நல்லா தான் இருக்குது. நல்ல வேலை, எனக்கு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் கூப்பிட்டீங்க கொஞ்சம் மாடியில் பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு, அதனால தான் இப்போ எனக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. இந்த நிலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல வயன்? ரொம்ப அழகாக இருக்குது. அதை விட அழகான ஒன்று தான் என் முன்னாடி இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி சின்னதாக பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை வயன், நீங்கள் தான் இந்த நிலாவில் ரொம்ப பிரகாசமாக அழகாக இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபேஸில் தானாகவே ஸ்மைல் வந்துட நீங்கள் அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக அழகாக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இன்னுமே வெக்கமாக வந்துட்டு நீங்கள் அப்படியே கீழே பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ சின்ன சிரிச்சுக்கிட்டே, வயன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. இல்லை, எல்லாருமே நீ வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்ன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. நான் மாடலிங்லலாம் ஃபேமஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. பட் எல்லோரும் நீ வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் எப்படி தெரியுறேன் அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் அப்படியே சின்ன நிமிர்ந்து பார்த்து அவர் ஃபேஸையே கொஞ்சம் உத்து பார்க்குறீங்க. உங்களோட பதிலுக்காண்டி தான் சின்னும் காத்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் தான், செம்ம தான் அழகாக இருக்கீங்க. எப்படி நீங்கள்லாம் இவ்வளோ அழகாக போகிறீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. அதுவும் எல்லாரும் நீங்கள் 7 பேருமே அழகாக இருக்கீங்க, அது எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க ஜின், அப்போனா எல்லாருமே அழகாக இருக்கோம், நான் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லையா வயன்? அப்படிலாம் இல்லை, எல்லாரோடமே நீங்கள் தான் ஹேண்ட்ஸம், அதனால தானே உங்களுக்கு வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்ன்ற மாதிரிலாம் பேர் கொடுத்துருக்காங்க அப்படிமா நீங்கள் சொல்ல ஜின்னும் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் கரெக்டா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே ஜிமின் உள்ளே வராரு. இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுக்கு பின்னாடியே ஜேக்கவும் வர்றாரு. இவங்க 2 பேருமா
அப்படின்ற மாதிரி தான் ஜின் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஜிம்மினா ஒரு நாள் கழிச்சு இன்றைக்கி தானே பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அவர் பார்க்கும்போது உங்களுக்கு தானாகவே ஸ்மைல் வருது. ஏன்னா நேற்று நைட்டு நீங்களும் அவர் கிஸ் பண்ணது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ அதனால உங்கள் லிப்ஸ் தானாக சிரிக்க, அதுக்கு பின்னாடி ஜேகே வரதை பார்க்குற நீங்கள் இன்னுமே உங்களுக்கு சிரிப்பு வருது. ஒரு மாதிரி உங்கள் கண்ணமே தக்காளி பழமாக செவந்து போயிருக்கு. ஏன் நீங்கள் இவ்வளோ வெக்கப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஒரு நாளில் நீங்கள் இவ்வளோ மாறிட்டீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு புரியல. ஏன்னா நேற்று வரையும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. அது என்னன்னே உங்களால் புரிஞ்சிக்க முடியல. இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவெடுத்து சேஞ்ச் ஆகலான்னு தான் முடிவெடுத்தீங்க. அதுக்கு நீங்கள் இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆவீங்கன்னு நீங்களே எதிர்பார்க்கல. அங்கே இருக்க பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரையுமே குழப்பி விட்டுட்டு தான் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்ட்டு ஜிம்மி கேட்க, ஒன்றும் இல்லை, நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குலாட்டியும் தான் நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்களே அப்படின்ட்டு ஜின் கொஞ்சம் கடுப்போட தான் சொல்கிறாரு. ஏன்னா நல்ல சான்ஸை போய் இப்படி கெடுத்து விட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நாங்களும் சேர்ந்து ரசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் பக்கத்தில் ஜிமின் ஜேகே அப்படின்ட்டு உட்காந்துட்டு 4 பேர் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் நிமிர்ந்து யாரையுமே பார்க்கல. அப்போ கரெக்டாக மிச்ச பேருமே வந்துட்டாங்க. உங்களோட பசங்க மூன், அதுக்கப்புறம் ஆரம், டியாங், ஜேஹோப் அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. முடிஞ்சது சோலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, நிலாவை பார்த்து ரசிச்சுட்ருக்கோம். அப்படியா, அப்போ நாம் எல்லாருமே சேர்ந்தே ரசிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் பசங்க கூட, அதுக்கப்புறம் உங்கள் மடியில் 3 உட்காந்துட்ருக்கா. இங்கிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக உட்காந்துட்டு உங்களையே தான் குழப்பத்தோடு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் தானே இன்றைக்கி எல்லார் மனசுமே குழப்பி விட்டுருக்கீங்க. குழப்பி விட்டு நீங்கள் பாட்டில் உங்கள் பசங்க கூட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்ருக்கீங்க. அம்மா, இந்த வானத்தில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கே, அது தெரியலையடா, வேணா எண்ணுவோமா? என்னலாம் அப்படின்ற மாதிரி மினி சொல்ல, சரி ஓகே வாங்க நம்ம எல்லாருமே எண்ணலாம். மூன், நீயும் என்னணும் ஓகேவா? நம்ம எல்லோரும் எண்ணி இன்றைக்கி எவ்வளோ தான் ஸ்டார்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, நாம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே பண்ணாத வேர்ல்டு ரெக்கார்டை நம்ம பண்ண போகிறோன்ற மாதிரி ஹோபினோ சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் சிரிச்சுட்டே சரின்ற மாதிரி நீங்களும் சின்ன குழந்தைங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜாலியாக நீங்கள் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே கவுண்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாகவே ஸ்மைல் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ சிரித்து இதுவரையும் யாருமே பார்த்ததில்ல பிடிஎஸ் மெம்பர்ஸில். ஸோ நீங்கள் இவ்வளோ சிரிக்கிறத பார்க்குற அவங்களுக்கு அழகாக இருக்கல அப்படின்ற மாதிரி உங்களை தான் ஃபுல்லாகவே ரசித்து பார்க்குறாங்க. அதோட அவங்க மனசில் இருக்க குழப்பமும் தீர்ந்த பாடு இல்லை. உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா இல்லை பிடிக்கலையா? நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வந்தாளா இல்லை என்ன தான் சொல்ல வந்தா அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லு அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டதான் யோசிச்சுக்கிட்டே அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் எல்லோரும் ஜாலியாக நிலாவை ரசிக்க, ஆனால் அவங்களால நிலாவை ரசிக்க முடியல. அதுக்கு பதிலாக உங்களை தான் ரசிச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மிஸ்ஸிங். அது வேறு யாரும் இல்லை, சுகா தான். சுகா தான் இன்னும் அவரோட ஸ்டூடியோ விட்டு வந்த படே இல்லை. அவர் போய் அங்கேயே படுத்து பாய் விரித்து தூங்கிட்டார் போல். இன்னும் வீட்டுக்கு வந்து சேர்ந்த பாடு இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக மற்ற மெம்பர்ஸ் கூடலாம் உங்கள் கூட ஒரு பாண்டே க்ரியேட் ஆகிடுச்சு. எப்போ தான் உங்களுக்கும் சுகாவும் க்ரியேட் ஆகுதோ? சரி ஓகே, அது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட்டு 2 எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் 2 எபிசோடில் இந்த எஃப்எஃப்ஏ முடிய போகுது. இது வரையும் இவ்வளோ லென்த்தால் ஆனால் எந்த எஃப்எஃப்பும் போட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் எல்லோரும் கேட்டனால. இன்னும் ஏகப்பட்ட ரிக்வெஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் வேறு நான் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த எஃப்எஃப்பை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபைடாக முடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் உங்களோட முழு சப்போர்ட்டையும் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஃபுல்ஃபில்டாக ஹாப்பி எண்டிங்கோட எல்லா எஃப்எஃப்ஸும் என்னால் முடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.